வெண்டைக்காயே பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லி வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க. பேனில் ஆயில் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொத்தமல்லி விதை, ஜீரகம், குருமிளகு சேர்த்து நல்லா வறுத்துட்டு கொப்பரை தேங்காய் இருந்தால் அதை சேர்த்து வரமிளகாயும் சேர்த்து நல்லா வறுத்து வெளியே எடுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், தட்டி வச்சிருக்கிற பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோடவே கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெண்டைக்காயை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நம்ம போட்டிருக்க வெண்டைக்காய் சுருங்கி பாதி அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொடியையும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா வலுவலுப்பு இல்லாமல் சூப்பராக வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடும். தேவையான அளவுக்கு பொடியையும் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை அணைச்சதுக்கு அப்புறமா அரை லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. அவ்வளோதான், டேஸ்டியான வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும்.